பேஷண்ட் அப்படின்னா யாரு? நோயாளி அப்படிங்கிறவங்க யாரு? உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். பொதுவா ஒருத்தருக்கு ஜலதோஷம் பிடிக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்ப கபாலத்துல இருக்கிற அந்த தேவையில்லாத நீர்க்கோப்ப அவர் எடுக்கிறதுக்கு மூக்கு வழியாவோ இல்லை வாய் வழியாவோ வெளியில் எடுத்துடலாம். அதை அவர் எடுக்காம விடுறாரு அப்படின்னா என்ன ஆகும்? அது கொஞ்சம் கொஞ்சமாக எச்சியோட சேர்ந்து அவர் முழுங்க ஆரம்பிச்சிருவார். அது மார்புச்சு வழியாகும். அப்புறம் இருமல் வரும். கபாலத்தில் சளி தேங்க தேங்க தலைவலி ஆகும். இவ்வளவுலாம் நடந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்வாருங்க, அவர் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போவார். இல்லை அதுக்கும் போக மாட்டேன் அப்படின்னாருன்னா அடுத்து காய்ச்சலுக்காக போயிடுவார். இப்போ ஹாஸ்பிட்டல் எப்போ போகிறாரோ அப்போ தான் அவர் பேஷண்ட்டா அப்படின்னா இல்லைங்க. அவருக்கு எப்போ கபாலத்தில் நீர் கோர்த்ததோ உடனே அவர் வெளியில் எடுத்துருந்துருக்கணும். அதை எடுக்காதது அப்பமே அவர் என்ன ஆகிட்டாருங்க, ஒரு பேஷண்ட் ஆகிட்டார். அதனால் ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை வலியோ ஒரு இன்கன்வீனியன்ட் வரும்போது தான் அவர் பேஷண்ட்டா அப்படின்னா இல்லை. அவர் எப்போ உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றலையோ, எப்போ உடம்புல இருக்கிற சர்க்குலேஷன்ஸை அவர் சரியாக வச்சுக்கலையோ அப்போவே அவர் பேஷண்ட் ஆகிறாரு. அதனால் தினமும் நம்ம உடம்ப சரியாக பார்த்துக்கிறதுக்கு போதுமான உடற்பயிற்சிகளை நம்ம டெய்லி பண்ணுறது ஒரு முக்கியமான விஷயம். இதை சரியாக பண்ணலை அப்படின்னா அப்போ உடம்புல இருக்கிற ஆரோக்கியம் கேள்விக்குறியாயிரும். இந்த சைனஸை பற்றி, ஜலதோஷத்தை பற்றி நான் சொன்னது ஒரு ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி உதாரணங்கள் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு ஸ்மோக்கரை பற்றி பேசணும் அப்படின்னா, அவர் படியில் ஏறும்போதே அவர் மூச்சு அதிகமாக வாங்குவார். எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அவர் கொஞ்ச நேரத்தில் டயர்ட் ஆகிடும். இதெல்லாம் லங்ஸு சம்மந்தமான பிரச்சனைகள் அவருக்கு இருக்குது. அடுத்து இதயம் சம்மந்தமான பிரச்சனைகள் அவருக்கு வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. ஒரு ரெகுலராக ட்ரிங்க் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா, அதாவது ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கண் ரெட்டிஷ் ஆகும். அது ஒரு இண்டிகேஷன் அவங்களோட லிவர் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அந்த லிவர் எப்போ வலிக்குதோ அப்போ தான் அவர் பேஷண்ட் அப்படின்னு கணக்கு கிடையாது. லிவருக்கும் கண்ணுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற நாலேஜ் அவருக்கு இல்லை. அப்படிங்கிறதுனால லிவர் அஃபெக்ட் ஆகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. லிவர் அஃபெக்ட் ஆகும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அது அப்படி இல்லை. அவர் என்னைக்கு ஆல்கஹால் எடுத்துக்கிறாரோ அன்னைக்கே அவர் கண்ணில் காட்டி கொடுக்குது அவரோட லிவர் அன்ஹெல்தி ஆக போகுது, இஸ் கோனா பி எ பேஷண்ட் அப்படிங்கிறத இண்டிகேஷனை கொடுக்குது. இந்த ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் பேஷண்ட் அப்படிங்கிறவங்க உடம்புல இருக்கிற 5 சர்க்குலேஷனை சரியாக வச்சுக்கிடாதவங்க யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே பேஷண்ட்ஸ் தான். உடம்புல இருக்கிற கழிவுகள் சரியாக வெளியேறாமல் வச்சுக்கிற எல்லாருமே பேஷண்ட் தான். அதனால் நம்ம எந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான பயிற்சிகளை யோகா மூலமாக நீங்கள் கற்றுக்க முடியும். இந்த உடம்பு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதை எந்த மாதிரியான வாழ்க்கை முறையில் நம்ம சரி பண்ண முடியும், இதுக்கான உடற்பயிற்சிகள் என்ன, மனப்பயிற்சிகள் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு எஜுகேஷனை நம்ம எடுத்துக்க வேண்டியது. அதனால் இந்த கொடைக்கானலில் உள்ள வேதாத்ரி மகரிஷியோட யோகா சென்டரில் இதையெல்லாம் நீங்கள் சயின்டிஃபிக்காக கற்றுக்க முடியும். இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வரப்போகிற பிரச்சனையை நீங்கள் இன்றைக்கே தடுக்க முடியும். நம்மளால் வருங்காலத்தை மாற்ற முடியாது. நிகழ்காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் வருங்காலமாக மாறப்போகுது. வாழ்க வளமுடன். ஒரு 3 daysல ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸுக்கும், ஒரு கிட்னியா, ஒரு வயிறு சம்மந்தப்பட்டதா, ஒரு கபாலத்தில் அந்த ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கா, எந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்க ஒரு சொல்யூஷன் வச்சுருக்காங்க. மனதுக்கும் ஒரு சிந்தனை, எண்ணம் அனைத்தையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாக இருந்தது. மிக அருமையான ஒரு பயிற்சி. ஒரு யோகா ஆசிரியர் இந்த யோகா கிளாஸ் நடத்தல, ஒரு சித்தர் நடத்தின மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ அருமையான ஒரு வகுப்பு. 3 நாளும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் என்ன மாதிரி உடம்ப கட்டுக்குள்ள வச்சுக்கிறணும், டென்ஷன் ஆகாம கோபத்தை குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கொடைக்கானல் வாங்க.